உலக தமிழ் உறவுகளுக்கு அன்பான வணக்கங்கள். மீண்டும் மற்றொரு காணொளி வழியாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதையிட்டு மகிழ்ச்சியடைகின்றேன். இன்றைய தினம் உங்களுக்கு வழமைக்கு மாறாக ஒரு செய்தியை உங்களுக்கு தருவதையிட்டு உண்மையில் மகிழ்ச்சியடைகிறேன். இது மகிழ்ச்சியடைவதற்கான செய்தி அல்ல. உண்மையில் இது அனைவரும் இந்த உலகத்தில் இருக்கின்ற அனைவருடைய பார்வைகளையும் அல்லது கவனத்தையும் ஈர்த்து ஒரு செய்தி, துர்க்ககரமான ஒரு செய்தி என்று தான் சொல்ல வேண்டும். தற்பொழுது லெபனானுடைய தலைநகரான பெய்ரூட்டில் ஒரு பாரிய வெடிப்பு சம்பவம் ஏற்பட்டிருக்கிறது. பல்லாயிரக்கணக்கான மக்கள் காயமடைந்திருப்பதாக அந்த நாட்டினுடைய சுகாதார அமைச்சர் இந்த செய்தியை வெளியிட்டிருக்கின்றார். உண்மையில் இது தொடர்பான செய்திகள் பல்வேறு ஊடகங்களிலும் சமூக வலைதளங்களிலும் பரவலாக வேகமாக பரவிக்கொண்டிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. உண்மையில் இந்த வெடிப்பு சம்பவம் பெய்ரூட்டில் இருக்கின்ற, அதுவும் லெபனானினுடைய தலைநகரமான பெய்ரூட்டில் துறைமுகத்தில் இருக்கின்ற ஒரு துறைமுகத்தில் தான் இது பாரிய ஒரு வெடிப்பு சம்பவம் இடம்பெற்றிருப்பதாக சொல்லப்படுகிறது. அந்த வகையில் அதனுடைய சுற்றி இருக்கின்ற, அந்த துறைமுகத்தை சுற்றி இருக்கின்ற பல்வேறு கட்டிடங்களுக்கு இந்த வெடிப்பு சம்பவம் பாரிய அனர்த்தங்களை அல்லது உடைவுகளையும் சேதங்களையும் சேதப்படுத்தி இருப்பதாக நாங்கள் இந்த செய்திகளின் ஊடாக படிக்க கிடைக்கின்றது. அந்த வகையில் பாரிய வெடிப்பு இந்த சம்பவமானது கட்டடங்களுக்கு பரவலான சேதத்தை ஏற்படுத்தியது. நகரின் பல்வேறு பகுதியில் இருக்கின்ற கட்டடங்களுடைய ஜன்னல்கள் உடைந்து, கட்டிடங்களும் உடைந்து தலைநகர் முழுவதும் அதிர்ச்சி அலைகளை அனுப்பியிருக்கிறது அல்லது அதிர்ச்சி அலைகளை ஏற்படுத்தி இருக்கின்றது தொடர்பான காணொளிகள் வெளியிடப்பட்டிருக்கின்றது. உண்மையில் நீங்கள் இந்த காணொலியை பார்க்கின்ற போது அதனுடைய அந்த வெடிப்பு சம்பவத்தினுடைய அதிர்வலைகள் எவ்வாறு அமைந்திருக்கும் என்பதை நீங்கள் காணக்கூடியதாக இருக்கும். இதற்கான காரணம், இந்த வெடிப்பு சம்பவத்திற்கான காரணம் இதுவரை சொல்லப்படவில்லை. இருந்தாலும் இந்த வெடிப்பு சம்பவத்தில் நூற்றுக்கணக்கானோர் காயமடைந்திருப்பதாக லெபனானுடைய சுகாதார அமைச்சர் ஹமாத் ஹசன் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார். அந்த வகையில் துறைமுக பகுதியை சுற்றி வந்த ஹெலிகாப்டர்கள் அந்த தீயினை கட்டுப்படுத்துவதற்காக முற்பட்டிருக்கின்றன அல்லது முயற்சித்துக் கொண்டிருக்கின்றது. அது தொடர்பான காணொலிகளும் வெளியிடப்பட்டிருக்கின்றது. அருகே, இந்த துறைமுகத்திற்கு அருகே நிறுத்தி வைக்கப்பட்ட ஓரியர் குயின் என்ற இத்தாலிய கப்பல் இருக்கின்ற ஒரு கேப்டன், அந்த கப்பலுடைய கேப்டன் அவர்கள் விமானத்தில் பல காயமடைந்தவர்கள் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்படுவதாகவும் அல் ஜஸீரா தொலைக்காட்சிக்கு இந்த செய்தியை அவர் நேரடியாக வழங்கியிருப்பது உண்மையில் குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாக இருக்கிறது. அந்த வகையில் இது தொடர்பான சில முரண்பட்ட கருத்துக்களை சமூக ஊடகங்கள் வெளியிட்டு வருவதாகவும் அங்கிருந்து கிடைக்கும் செய்திகள் எங்களுக்கு தெரிவிக்கின்றது. அந்த வகையில் அந்த வீடியோ காட்சிகள் இரண்டு விதமான வெடிப்பு சம்பவங்களை முன்னரும் அதன் பின்னரும் ஏற்படுத்தி இருக்கிற அந்த உணர்வலைகளை அல்லது வெடிப்பு சம்பவத்தினுடைய பகுதிகளை எடுத்துக்காட்டுவதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. இதில் முரண்பட்ட கருத்துக்கள் நிலவுவதாகவும் அந்த வெளிநாட்டு அமைச்சர்கள், லெபனானுடைய வெளிநாட்டு அமைச்சர்கள் இது தொடர்பான கவனத்தை இப்போது தெரிவித்து வருகிறார்கள். எவ்வாறு இருப்பினும் துறைமுக பகுதியிலே உயரமான கட்டிடத்தில் காணப்பட்ட இதற்கு அடுத்தபடியாக இந்த கடுமையான எரியும் நெருப்பு வருகின்ற அந்த புகை மண்டலங்கள் காணப்படுகிற அந்த காட்சியை நீங்களும் இப்போது பார்க்கக்கூடியதாக இருக்கும். ஆரம்பத்திலே மெதுவாக அந்த புகை மண்டலங்கள் வருகின்ற போது அதன் பின்னரே அந்த வெடிப்பு சம்பவம் பரவலாக அதனுடைய அதிர்வலைகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சம்பவமாக அது பதிவாகிறது. அந்த வகையில் கட்டடத்தில் இருக்கின்ற பொருட்கள் எல்லாம் கீழே விழுகின்ற காட்சிகளும், அடுத்தது கட்டடங்களுடைய அதிர்வுகளும் ஏற்படுவதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இது எவ்வாறு இருப்பினும் இதற்கான காரணங்கள், இது எவ்வாறு ஏற்பட்டது என்பதற்கான காரணங்கள் இதுவரை வெளியிடப்படாமல் அந்த வீடியோக்கள் அல்லது காணொளிகள் வெளியிடப்பட்டு கொண்டிருக்கிறது. இருப்பினும் விரைவாக வழங்கப்பட்ட ஒரு விளக்கம் என்னவென்றால், இவை தீயினால் அணைக்கப்படும் சேமிக்கப்பட்ட தற்காலிக சேமிப்பிலிருந்து இருந்த பட்டாசுகள் வெடிக்கப்பட்டன என்பது தொடர்பான ஒரு கருத்து இப்பொழுது பரவலாக பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. எது எவ்வாறு இருப்பினும் இதனுடைய உண்மையான நிலைமை இன்னும் சில நேரங்களில் இது தொடர்பாக ஆராய்ந்து அந்த நாட்டினுடைய போலீசார் இதற்கான சரியான ஒரு தீர்வினை அல்லது இது எவ்வாறு ஏற்பட்டது என்பது தொடர்பான விளக்கங்களை இன்னும் சொற்ப வேளையில் தருவார்கள் என்று நம்புகின்றோம். அந்த வகையில் நீங்களும் காத்திருந்துங்கள். உடன் உங்களுக்கும் பல்வேறு செய்திகளை தாங்கி, இது தொடர்பான உண்மையான செய்திகளை தாங்கி வருவதற்கு காத்திருக்கின்றோம். அதுவரை இந்த காணொலியை உங்கள் கண்டு ரசித்திருப்பது உங்களுக்கு பிடித்திருந்தால் மற்றவர்கள் உங்களுடைய நண்பர்களுக்கும் பகிர்ந்து இந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகளை வழங்குமாறு கேட்டுக்கொண்டு மீண்டும் மற்றொரு செய்தியோடும் மற்றொரு பதிவோடும் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுச் செல்வது என்றும் உங்கள் அன்புக்குரிய அறிவிப்பாளர் கலைஞர் ஏயோ அனல். வணக்கம்.